ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, கோட்டையை பிடிக்கப் போவது யார் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக நம்ம பார்த்துட்டு வரோம். யாருக்கு வெற்றி வாய்ப்பு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் என்ன சொல்கிறாங்க மக்கள் அப்படிங்கிறத நம்ம அந்த முடிவுகளை தான் உங்கள் முன் தெரிவித்து வருகிறோம். அந்த வகையில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியை தான் பார்க்குறோம். ஒரத்தநாடில் ஒரு வித்தியாசமான ஒரு சூழல் இருக்கிறது. என்னென்னா 2021 அதிமுக சார்பாக 28,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஆர் வைத்தியலிங்கம் இந்த முறை உதயசூரியனுக்காக வாக்கு கேட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான். எம் சேகர் அமமுக கட்சியின் சார்பாக போட்டியிடுகிறார். நடிகர் திருமுருகன் அவர் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக, நம்ம முதற்கட்ட கலாய்விலேயே நாம் தமிழர் கட்சியை சார்ந்த திருமுருகன் கிட்டத்தட்ட ஒரு 30,000 35,000 வாக்குகளை பிரிப்பார்னு சொல்லியிருக்கோம். தேர்தல் முடிவின் போது நம்ம பார்க்கணும் அதை. டாக்டர் கே ஆனந்த் தாவேகா கட்சி சார்ந்தவரும் போட்டி போடுறாரு. விஜயுடைய தாக்கம் இந்த பகுதியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். சென்ற முறை 78.70% வாக்கு பதிவாயிருக்கு. இந்த முறை 82.63% வாக்கு பதிவாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். வைத்தியலிங்கம் போட்டியிடுவதனால எல்லாரையும் ரொம்ப சந்தோஷப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு களம் சொல்கிறது. அந்த கள ஆய்வு செய்து தேவேந்திரன்ட்ட அதை கிராஸ் செக் பண்ணிப்போம். வணக்கம். வணக்கம். இரட்டை இலையில் வெற்றி பெற்ற வைத்தியலிங்கம் உதயசூரியனுக்காக இப்பொழுது வாக்கு கேட்டிருக்காரு. அவருக்கு வாய்ப்பு எப்படி இருக்கிறது? அதே பிற எம் சேகர் அமமுக கொக்கருடைய விசில் இங்கே வருதா, இல்லை சாதாரண விசில் தாவேக்காவோட விசில் இங்கே பறக்குதா? எப்படி இருக்கு சூழல்? விசில் இங்க அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லலாம். இங்க நாத்தாக்காவில் திருமுருகன், நடிகர் திருமுருகன் போட்டியிடுறாரு. அதனால அவரோட வீரியம் கொஞ்சம் உள்ளூர்வாசிங்கிறதுனால கொஞ்சம் அதிகமா இருக்குது இந்த ஏரியாக்கள்ல. மற்றபடி பாத்தீங்கன்னா திமுகவில் இருந்து இன்று திமுகவில் ஐக்கியமாக்கி போட்டியிட்டு ஜனநாயகத்தில் பலநாயகத்தால் வென்றே தீர்வன் என்று கட்டியம் கூறி ஐயா அவர்கள் போட்டியிடுறாங்க. கண்டிப்பா அது எந்த அளவுக்கு மக்கள் இங்க எந்த நாயகத்தை வெல்றாங்க அப்படின்றது மக்களோட கையில தான் இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன்னா வழக்கம் போல எல்லாருமே பணத்தை வாங்கிட்டு யாருக்கு ஓட்டு போடுவாங்களோ அந்த மாதிரியான மனநிலை தான் மக்கள் எப்போதுமே இருக்குது. பழைய காலங்கள் இல்லை, இப்ப காலம் மாறி போச்சு. 2.0 அப்படின்ற ஒரு காலத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால இவங்க நிறைய பேர் பழைய ஆட்களுங்கிறதுனால பழைய கணக்குலயே கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு இங்க நடக்கும் அப்படிங்கிறது போக போகதான் தெரியும். இருந்தாலும் இங்கு மாசேகருக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது ஒரு சில பேர் சொல்றாங்க. இதுவே பாத்தீங்கன்னா சில பேர் காமெடியா கூட சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஐயா ஏற்கனவே பல காலமா அதிமுகவுல இருந்து நிறைய இதை அனுபவிச்சு இப்ப திமுகவுக்கு வரும்போது ஓட்டு கேட்கும்போது மறந்து இலைக்கு ஓட்டு கேட்டதா கூட சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. ஏன்னா ஏற்கனவே பல தேர்தல்கள்ல இலைக்கு ஓட்டு கேட்டுட்டே இருந்திருப்பாரு. திடீர்னு இப்ப முதல் முறையா சூரியனுக்கு ஓட்டு கேட்கும் போது அவருக்கே கொஞ்சம் தங்க சிலிப்பாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சில நண்பர்கள். அது காமெடிக்காக சொன்னாங்களா என்னன்னு தெரியல. அது அவருக்கே வெளிச்சம். அந்த அளவுக்கு தான் மக்கள் அவர் வைத்திலிங்கம் திமுக சார்ந்து இருந்தாலும் இன்னும் சில பேர் அங்க சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னதான் திமுகவுக்கு ஓட்டு கேட்டாலும் அவர் இலையில நின்று பல நாட்களாகவே வாழ்க்கையை தொடங்கியவர், நடத்தியவர் அப்படின்ற ஒரே காரணத்தினால மக்கள் பாமர மக்கள் பதிஞ்சு போனது வைத்திலிங்கம்னா அது இலைதான் அப்படின்ற ஒரு சூழல் இங்க இருக்கு அப்படின்ற மாதிரிதான் நான் கேள்விப்பட்டேன். அதனால பாமர மக்கள் அங்க சூரியனை மறந்து இலையில குத்தி இருந்தாலும் குத்தி இருக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் அங்க இருக்குது. அது என்ன நடக்கும், அவங்களோட மனநிலை எந்த அளவுக்கு, ஏன்னா அதை மாத்துறதுக்கு நிறைய முயற்சி பண்ணாங்க. அது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, அந்த சின்னத்தோட மாற்றம் தெரிஞ்சிருக்கு. நீங்க இதுல நின்று மக்கள் அது பதிஞ்சு போயிருக்கு. அதை எப்படியும் அவங்க பிரச்சாரம் மூலயமா நிறைய அதை முன்னெடுத்திருக்காங்க. அது எந்த அளவுக்கு மக்களை மாத்திருக்கு அப்படின்றது தெரியல. அதனால அப்படியும் சில வாக்குகள் அவருக்கு இது பண்ணியிருந்திருக்கலாம். இருந்தாலும் அங்க அவர் ஒரு போராட்டமான ஒரு களத்துலதான் அவர் இருக்கிறாரு. அது அவருக்கே தெரிந்த ஒரு உண்மை அப்படின்றதுதான் மிகப்பெரிய ஒரு உண்மை. அதனால அங்க இலையா சூரியனா, இலை துளிர்க்கிறதா இல்லை சூரியன் உதிக்கிறதா என்று பொறுத்திருந்து பார்ப்போம்.
இப்போ ஒரு அரித்மெட்டிக்காக இந்த சட்டமன்ற தொகுதியை பார்த்தாலே கூட நமக்கு ஒரு விஷயம் புரியும். என்னென்னா, சென்ற முறை வைத்தியலிங்கம் வந்து 90,000 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்காரு. அதற்கு பிறகு திமுக வந்து ஒரு 61,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. எம் சேகர் அப்பொழுதே அமமுக சார்பாக போட்டியிட்டு 26,000 வாக்குகள், கிட்டத்தட்ட 13%. ஸோ அதிமுகவுடைய 46%, 47ன்னே வச்சுக்கலாம். ஏன்னா 46.95%. இது வந்து 13.56%. இது ரெண்டையுமே கூட்டினா கூட 49, 59, கிட்டத்தட்ட 60% வந்துடுது. இப்போ திமுக வாங்கியது 61,000 வாக்கு தான். அப்படிங்கிறப்ப வைத்தியலிங்கம்ங்கிற ஒரு தனிப்பட்ட நபருக்காக இப்பொழுது எந்த அளவுக்கு உதயசூரியனுக்கு அதிகமாக போடுவாங்க அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு வேலிடான பாயிண்ட்டு, வைத்தியலிங்கம்னாலே எங்களுக்கு இரட்டை இல்லைன்னு தான் தெரியும். அதுவும் பாமர மக்கள் வந்து வைத்தியலிங்கத்துக்கு தான்ப்பா போட்டேன், யாருக்கு போட்டிங்க, ரெட்டலைக்கு தான் போட்டேன் அப்படின்னு அவங்க போயிட்டு வந்திருப்பாங்க. தாவேக்காவும் இங்கே வாக்குகளை கொஞ்சம் பிரிக்கலாம். அதே நேரத்தில் திருமுருகன் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர், அவர் வந்து ஒரு 30,000 வாக்குகளுக்கு மேலே பிரிப்பார்னு நம்ம முதற்கட்ட கலாய்விலே சொன்னோம். ஸோ அதெல்லாம் கூட திமுகவுக்கு ஒரு பாதகத்தையும் ஏற்படுத்தும். அரித்மெட்டிக்காக பார்த்தாலே அதிமுக இங்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் தான். ஆனாலும் கூட ஒரு ஓட்டுக்கு 3,000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு ஒரு செய்தித்தாளில் வந்த ஒரு விஷயம், ஒரு துணுக்கு செய்தியாக வந்தது. என்னென்னா, அவங்க எல்லாருக்கும் பணம் கொடுத்துருக்காங்க, ஒரு வீட்டுக்கு பணம் கொடுக்கல, காரணம் நீ எல்லாம் ரெட்டலை அப்படின்னு, அதனால் உங்களுக்கு கொடுக்கல, நீ எப்படி மாற்றி போட மாட்டே அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. ஏன்னா எல்லாமே அந்த பகுதியில் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். அதனால் பங்காளி அங்காளி பங்காளியாக தான் இருப்பாங்க. போயிருக்காங்க, ஏன்பா கொடுக்க மாட்டேங்கிற, பக்கத்து வீட்டுக்கு கொடுத்துருக்கேன் எனக்கு கொடுக்கல அப்படிங்கிறப்ப, இல்லைங்க நீங்கள் ரொம்ப வெறி கொண்டு இருக்கிறீங்க இலையில், அதனால் இலைக்கு தான் போடுவீங்க, அதனால் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு. அது சரி, கேள்வி ஓட்டுக்கு கேட்க வந்திருக்கிறவரே போன முறை ரெட்டை இலைன்னு ஜெயிச்சவர் தானே, இந்த தடவை அவர் உதயசூரியனில் நிற்கிறாரு, அதுக்காக நான் உதயசூரியன்னு மாற்றி போட மாட்டேன்னா, மரியாதையாக காசை கொடுத்துட்டு போடா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த வீட்டில் 5 ஓட்டு 15,000 ஓட்டை எண்ணி வச்சுட்டு போ அப்படின்னு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் ஒரத்தநாட்டில் நடந்திருக்குது. அதனால் தேவேந்திரன் அவர்கள் சொன்னது மாதிரி ஜனநாயகம் வெற்றி பெறுகிறதா பணநாயகம் வெற்றி பெறுகிறதா அப்படிங்கிறது மே 4ஆம் தேதி தெரியும். ஒரு டஃப் ஃபைட்டில், ஒரு கம்பியில் நடக்கிறது மாதிரி வைத்தியலிங்கம் நடந்துக்கிட்டு இருக்காரு. அவர் அந்த கம்பியிலேயே நடந்து போயிடுவாரா இல்லை சரிஞ்சு விடுவாரா அப்படிங்கிறத மே 4ஆம் தேதி பார்ப்போம். மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.